யூடியூப்லலாம் பார்க்க ஆரம்பிச்சேன். ஃபோன் அப்பலாம் வந்து இருந்துச்சு என் கையில. ஃபோன்லாம் பார்த்து அப்சர்வேஷன் பண்ணி, அத அப்சர்வ் பண்ணி நானும் பேசி பேசி பார்த்தேன். அந்த பையன்ட்ட பேசி பார்த்தேன். என் ஃப்ரெண்டுட்ட பண்ணி காட்டினேன். அப்போ வந்து ரஜினி வாய்ஸ்லாம் வந்து சும்மா பண்ணி காட்டினேன். விஜயகாந்த் வாய்ஸ்லாம். "ஏய் உனக்கு வருதுடா" அப்படின்னா. "ஏய் சும்மா காமெடி பண்ணாதடா." "ஏய் நிஜமாலே வருது நீ ட்ரை பண்ணு" அப்படின்னா. அப்பதான் முடிவு பண்ணேன். சரி நம்ம டான்ஸ் கிளாஸ் போவோம்டா அது பிராக்டிஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நானும் அந்த பையனும் 2 பேருமே டான்ஸ் கிளாஸ் ஃபீஸ் கட்டிட்டோம். ஆனா டான்ஸ் கிளாஸ் போகாம 2 பேரும் வந்து ஒரு அவுட் சைடு ஏரியா போயிருவோம். காட்டுக்குள்ள போயிருவோம். 6 மணி 7 மணிக்கு ஆச்சுன்னா காட்டுக்குள்ள போயிட்டு நைட்டு ஒரு 10, 11 மணிக்கு கத்திட்டு கிடப்போம். பைத்தியக்கார மாதிரி கத்திட்டு கிடப்போம். 2 பேரும் அப்படி பிராக்டிஸ் பண்ணது தான் மிமிக்ரி. அந்த 1 இயர்ல ஃபுல்லா பிராக்டிஸ். ஒரு 6 மாசம் 7 மாசம் பிராக்டிஸ் பண்றோம். "டேய் வாடா கலக்க போகுது போலாம்டா, நாமளும் போலாம்டா." ஜீ தமிழ்ல வந்து வருத்தப்பட வேலை சொன்ன ஷோ ஒண்ணு போச்சு. "வாடா நம்ம போலாம்டா" அப்படிங்கிறான். யாருன்னு தெரியாது. சென்னையில யார் இருக்கா? எங்க ஷோ நடக்குது? எங்க ஆடிஷன் நடக்குது? எப்படி நம்ம போகணும், வரணும் எதுவுமே தெரியாது. ஏன்னா முன்ன பின்ன சென்னைக்கே வந்தது கிடையாது. சென்னை எந்த திசையில இருக்குன்னே தெரியாது. ஒரு நம்பிக்கை. என் ஃப்ரெண்ட கூப்பிடுறேன். நான் வரல அப்படின்ட்டான். எனக்கு வந்து ஒரு விஷயம் பண்ணணும்னா அது பயங்கர